வணக்கம் சார். வணக்கம். திடீர்னு அதிமுகலேருந்து விலகிறதா இன்னைக்கு அறிவிச்சிருக்கீங்களே, என்ன காரணம்? 40 வருஷத்துக்கு மேலே கட்சியில் பயணிச்சிருக்கீங்க, பல்வேறு கட்சி பொறுப்பில் இருந்திருக்கீங்க, கடந்த உள்ளாட்சி தேர்தலில் மாவட்ட குழு உறுப்பினராக ஜெயிச்சு மாவட்ட சேர்மனாக இருந்திருக்கீங்க. ஸோ என்ன காரணம், திடீர்னு அந்த முடிவுக்கு என்ன காரணம்? திடீர்னு எடுக்கிற முடிவு தான் அது. சந்தர்ப்ப சூழ்நிலை. இந்த மாவட்ட செயலாளர் எனக்கு கொடுத்த நெருக்கடி, அவர் என்னை இந்த பகுதியில் சேவை செய்ய விடாம இயக்கத்தில் என்னை முடக்கி போடுறதுன்னு ஒரே முடிவோட என்னை ஒழிச்சு கட்டுறதுலே குறியா இருக்கிறதுனால நான் இந்த முடிவை காலம் கடந்து தான் எடுத்திருக்கேன். இவ்வளோ பொறுமையா இருந்தேன். இன்னைக்கு இப்படி ஒரு இக்கட்டான நிலையில இயக்கத்தை விட்டு இன்னைக்கு வெளில போயிருக்கேன். என்ன காரணம்? ஏன் சீட்டு கொடுக்காத ஒரே காரணமா இல்ல வேற எதுவும்? எனக்கும் அவருக்கும் தனிப்பட்ட முறையில எந்த ஒரு மன வருத்தமோ எதுவுமே கிடையாது. ஒரு மாவட்ட கழக செயலாளர் என்ன உத்தரவு போடுறாரோ அதை நான் ஒன்று கூட நான் அவருடைய பேச்சையோ அவருடைய செயலையோ நான் மீறி எதுவும் செய்யலை. அவர் சொன்ன செயலை அப்படியே செஞ்சு கொடுத்துருக்கேன். ஆனால் அரசியல் ரீதியா அவர் என்னை முடக்கிறதுக்கு காரணம் எங்கள் பகுதி மக்கள் என் மீது காட்டின அன்பு, நான் என்னுடைய சேவை, எதை சொன்னாலும் நான் திறம்பட செய்து கொடுக்குற அந்த வேலை செய்யும் பொழுது அவரால் ஏற்றுக்க முடியல. நம்மளை மீறி வளர்ந்துட்டான் இவன், இங்கே திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரானா நம்மளை மதிக்காம வேற ஒரு பெரிய இடத்துக்கு போயிடுவான்னு அவரா ஒரு கற்பனை பண்ணி அந்த கற்பனையின் மூலமா என்ன இந்த ஒழிச்சு கட்டி. இது தலைமைக்கு தெரியாதா? நான் தலைமையில பலமுறை புகார் பண்ணியிருக்கேன். என்ன புகார் ஒண்ணுதான் சொல்லியிருக்கேன். என் உழைப்பை அங்கீகரிச்சு பாருங்க, என் சேவையை, மக்களுக்கு பண்ற சேவையை விசாரிங்க. எனக்கு மாவட்ட செயலாளர் என்னை நான் கட்சிக்கு விசுவாசமா இருப்பேன், தலைமைக்கு விசுவாசமா இருப்பேன். மாவட்ட செயலாளருக்கு என்னால் விசுவாசமா இருக்க முடியாதுன்னு தலைவர்கிட்டே சொல்லிட்டேன். பொதுச் செயலாளர்கிட்ட நேரில் பார்க்கும்போது இது தெளிவாக சொல்லியிருக்கேன். மாவட்ட கழக செயலாளர் இந்த கட்சிக்கு விசுவாசமா இல்லை, நிர்வாகிகளும் தொண்டருக்கும் விசுவாசமா இல்லை. சுயநல சிந்தனையோட எதிர்கட்சியில இருக்கிற இந்த பகுதியினுடைய முன்னாள் அமைச்சரோட தொடர்பு வச்சுக்கிட்டு பல்வேறு வேலைகள். அந்த கேள்வி நான் கேட்கலாம்னு இருந்தேன். அது உண்மைதானா? 100% உண்மை. மறுக்கவோ மறைக்கவோ அதுல எந்த இடமும் இல்லை. சத்தியமான உண்மை. அவர் மனசாட்சிக்கு தெரியும். அவர் இல்லைன்னு வேணா சொல்லலாம், ஆனா இறைவனுக்கு தெரியும். அவரும் இந்த முன்னாள் அமைச்சரும் எவ்வளவு நெருக்கமா இருந்தாங்க. தேவகோட்டையில ஒரு ஒப்பந்ததார் மூலமா எவ்வளவு ரகசிய பரிவர்த்தனை பண்ணாங்கலாம் எனக்கு செய்தி தெரியும். இல்ல, கட்சியை விட்டு இப்ப விலகிறனால அந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? அந்த குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு உண்மை இருக்கும்? நான் இறை நம்பிக்கை உள்ளவன். நான் பலமுறை சொல்லியிருப்பேன், எல் மதமும் எனக்கு சம்மதங்கிற மாதிரி. நான் மனம் சார்ந்து ஒரு நாளும் அப்படி வாழ்ந்தவன், மதம் சார்ந்து வாழ்ந்ததில்லை. அதனால என் மனத அளவுல நான் இறை நம்பிக்கைக்குள்ளவன்கிறதுக்கு எடுத்துக்காட்டு, நான் ஒரு வார்த்தை கூட இவங்களெல்லாம் அப்பண்டமா என் சுயநலத்துக்கோ பொய் சொல்லி நான் ஆதாயம் தேட முயற்சிக்கலை. எனக்கு தெரியும் இந்த மாவட்ட கழக செயலாளர் எவ்வளவு நெருக்கமாக அவரோட வேலை பார்த்தாரு, அவரோடு சேர்ந்து கூட்டு சேர்ந்து குறுக்கு வழியில் ஆதாயம் தேடினாருங்கிறதெல்லாம் ஆண்டவன் சத்தியமா உண்மை. நான் திருத்தலிநாதர் ஆலயத்து பக்கத்துல இருந்து பேசுறேன். மறுக்க முடியாத உண்மை, இது சத்தியமான உண்மை. அதிமுக கொடுக்காம பாஜக கொடுத்த காரணம் என்ன? அதுக்கு மாவட்ட செயலாளர் காரணமா? இல்ல, தலைவர் எனக்கு தெளிவா சொல்லிட்டாரு, இந்த முறை உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், நீ வேலை பாருன்னு சொல்லிட்டாரு. தலைவர் எனக்கு உறுதியா கொடுத்துருவாரு, வாய்ப்பு கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில நான் வேலை செய்யும் பொழுது அதற்கான தேடல் ஒண்ணு இருக்கு. தேர்தல் அதுக்கான தேடல், நிதி ஆதாரம் இதெல்லாம் இருக்கும் பொழுது, அது சம்பந்தமான நான் வேலை பார்க்கும் பொழுது இவரும் இந்த மாவட்டத்தினுடைய அவைத்தலைவர் 2 பேரும் கூட்டு சேர்ந்து அதிமுக சார்பில் நின்னா ஒரு செல்வாக்குள்ள மனிதரா இருக்க, ஜெயிச்சிருவான், கடும் போட்டி வரும், ஜெயிச்சிருவான், அதனால இவனுக்கு கொடுக்க விடக்கூடாதுன்னு சொல்லி இவங்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர்கிட்ட பேசி, நீங்க கூட்டணிக்கு கேட்டு வாங்கிக்கோங்க, இந்த தொகுதியில ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து, இவங்களுடைய வாக்குறுதியை நம்பி தான் பாரதிய ஜனதா இந்த தொகுதியை கேட்டு வாங்குறாங்க. அது என்னுடைய உரிமை மறுக்கப்பட்டுருச்சு. ஆனா இப்ப கூட்டணிக்கு நீங்க வேலை பார்த்தீங்களா, பிரச்சாரம் செஞ்சீங்கன்னா வீடியோஸ்? அது கூட்டணியோட தர்மம். நான் மனசாட்சி உள்ளவன். எனக்கு வாய்ப்பு கிடைக்கலங்கிறக்காண்டி நான் அந்த இயக்கத்தை விட்டு அப்பவே நான் போயிருக்கலாம். நான் அதை நினைக்கல. இயக்கத்தின் மீது உள்ள பற்று, அந்த பாசத்தின் காரணமா தலைவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், நீ வேலை பாருன்னு சொன்னார். அவர் வார்த்தையை கட்டுப்பட்டு எனக்கு பொதுச் செயலாளர் அவர் சொன்னதை கேட்டு நான் வேலை பார்த்தேன். என்னுடைய வேலையில யாரும் குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நான் கடுமையா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வேலை பார்த்திருக்கேன். அப்போ உங்களுக்கு தலைமை மீது அந்த வருத்தம் இல்லை, மாவட்ட செயலாளர் மீது உங்களுக்கு? தலைமை மேல எனக்கு கடுமையான வருத்தம் இருக்கு. என்ன காரணம்னா, இந்த இயக்கத்தின் மீது நான் வச்சிருந்த அந்த பாசம், அந்த நம்பிக்கை, அந்த
விசுவாசத்தின் அடையாளமா நான் ஒரு சாதாரண தொண்டனா இருக்கின்ற பொழுது நான் செய்த தொழில் அத்தனையும் என்னை இயக்கத்தை விட்டு மாற சொல்லி திமுக சார்பில் எனக்கு கடும் நெருக்கடி கொடுத்தாங்க. நான் சேர்மனா இருக்கும் பொழுது நான் ஒரே வார்த்தை சொன்னேன். நான் 13 ஆண்டு காலம் புரட்சி தலைவி அம்மா வீட்டில் ஏதோ பல்வேறு வேலைகள் நான் செய்திருக்கின்றேன். அந்த அடிப்படையில் அவங்க வீட்டில் சோறு சாப்பிட்ருக்கேன். அந்த விசுவாசம் என்னால் இயக்கத்தை விட்டு மாற முடியாது அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக சொன்னதின் காரணமாக என் தொழில் அத்தனையும் முடக்கிட்டாங்க. என் வருமானம் அத்தனையும் முடக்கிட்டாங்க. எனக்கு வர வேண்டிய பணம் கோடிக்கணக்கான ரூபாய் டாஸ்மாகில் இன்னும் நிலுவையில் இருக்குது. நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கேன். இப்படி தனி ஒரு மனிதனாக நான் போராடி ஒரு இயக்கத்தை விட்டு மாறாமல் இருக்கின்ற பொழுது ஒரு 50-60 கோடி ரூபாய் இயக்கத்துக்காக நான் என் வருமானம் அத்தனை இழக்கின்ற பொழுது தலைவர் என்னை கைவிட்டிருக்க கூடாது. என்னை இப்படிப்பட்ட மனிதனை அவர் கைவிட்டது எனக்கு அவர் மேல கடும் மன வருத்தம். இப்போ தலைமையை கூப்பிட்டு பேசினா திரும்பவும் கட்சியில சரிவில்லை இல்ல நான் பல முறை சொல்லியும் அவர் கேட்கல. என்னை வேலை செய்ய சொல்லிட்டு திடீர்னு மாவட்ட செயலர் சொன்னதுதான் நான் சீட்டு கொடுத்தேன், நான் என்ன பண்ண முடியும், நீ போய் மாவட்ட செயலர் பாருன்னு சொல்லும் பொழுது இந்த இயக்கத்தினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் அசைக்க முடியாத ஒரு தலைவராக இருக்கின்ற பொழுது ஒரு மாவட்ட செயலாளர் சொல்றதை கேட்டு என்னை புறக்கணிச்சு என்னை என்னோட வாய்ப்பு மறுக்கப்பட்ட பொழுது என் உழைப்பு வீணா போயிடுச்சு. 5 ஆண்டு காலம் இந்த மக்களுக்கு நான் செய்த பணிகள், 11 ஆண்டு காலம் இந்த பகுதியில் நான் செய்து கொண்ட பணிகள் அத்தனையுமே ஒரு அதிகாரம் இருக்கின்ற பொழுது என்னால் முடிஞ்ச உதவிகளை மக்களுக்கு செய்யலாம். என்னுடைய உழைப்பை நம்பி பல்வேறு வேலைகள் செஞ்சிருக்கேன். இதெல்லாம் என்னால் இப்போ வாய்ப்பு கிடைக்காத பட்சத்தில் அந்த ஒரு மன வருத்தம் தானே ஒழிய என் சுயநலத்துக்கு எனக்கு ஒரு வருத்தமும் கிடையாது. மக்களுக்கு சேவை செய்ய முடியலையேங்கிற ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தா கண்டிப்பாக கடும் போட்டி நிலவி இருக்கும். வெற்றி தோல்வி ஒரு 5000த்துக்குள்ள இருக்கும். நான் வெற்றி பெற்றிருப்பேங்க. எனக்கு பெரும் நம்பிக்கை இருந்தது. இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இருந்து விலகி தாவேக்கால எல்லாரும் சேர்றாங்க. அந்த மாதிரி எண்ணம் உங்களுக்கு எதுவும் இருக்கா? இல்லை, தாவேக்காவுக்கு ஏன் சேர்றாங்கன்னா அது தலைவர் தெளிவாக அதில் புரிஞ்சுக்கணும். நான் பல பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து மட்டும் ஏன் போகிறாங்க, அதை தலைவர் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவர் புரிஞ்சுக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருச்சு, அங்கேருந்து யாருமே போகல. திமுக ஆட்சி இழந்திருக்கு, அங்கிருந்து யாருமே போகல. ஆனால் இந்த மாபெரும் ஒரு இயக்கத்திலிருந்து அத்தனை பேரும் போகிறாங்கன்னா தலைவர் எல்லாரையும் அனுசரித்து அரவணைச்சு போகாதனுடைய நோக்கம் விளைவு தான் தொண்டர்களும் நிர்வாகிகளும் கூட்டம் கூட்டமாக போகிறாங்க. அது மிகப்பெரிய இந்த இயக்கத்திற்கு இழப்பு. மாற்றத்தை நோக்கிய மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு இந்த இயக்கத்திலிருந்து போகிறதுங்கிறது இப்போ சர்வசாதாரணமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நீங்கள் தாவேக்காக்கு நீங்களும் போகிற ஐடியா இல்லை? எனக்கு இதுவரைக்கும் இல்லை. ஆனால் காலம் என்ன முடிவு செய்த காலத்தின் மேலே நான் பழைய சொல்லிடுறேன். இறைவன் நம்பிக்கை எனக்கு ரொம்ப கூட இருக்கிறனால என் உழைப்பையும் என் அடையாளத்தையும் எனக்கான அங்கீகாரத்தையும் யார் கொடுக்கின்றார்களோ அந்த இயக்கத்திற்கு கண்டிப்பாக நான் செல்வேன். அது ஒருவேளை தாவக்காக கூட இருக்கலாம், இல்லை இன்னும் மாற்றுக் கட்சி. கண்டிப்பாக தீய சக்தி கூட திராவிட முன்னேற்ற கழகத்தோட எனக்கு துளி கூட எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. வேறு இயக்கம்லாம் எனக்கு என் உழைப்பை நிறைய கேள்விப்பட்டு என்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் என் முடிவு என்னங்கிறது என் நிர்வாகிகள், என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள்லாம் கேட்டு நான் கூடிய விரைவில் முடிவு எடுப்பேன். இன்னொரு இது, இப்போ அதிமுக தொடர்ந்து இங்கே 4 முறை தோத்துருக்கு. ஸோ அந்த காரணத்துக்காக கூட மாற்றுக் கட்சி பிஜேபிக்கு கொடுத்துருக்கலாம்ல. தொடர்ந்து நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம், நம்மளால சரி பண்ண முடியல, ஸோ அதனால பிஜேபி கொடுத்துருக்கலாம்ல. அது இல்லை. அதுக்கு இந்த தொகுதியில் நீங்கள் கொடுங்க, நான் வென்று காட்டுறேங்கிறத உறுதிமொழியை நான் கொடுத்துருக்கேன். தேர்தல் செலவுக்கான அந்த நிதி ஆதாரம் நான் தயார் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கேன். அவர் தலைமையிலிருந்து ஒரு ரூபா கூட நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒருத்தன் செலவு பண்ணி மக்கள் செல்வா கூட ஒருத்தன் வேலை செஞ்சு நான் நிற்கிறேன், தோல்வி வந்தால் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லுகின்ற பொழுது இந்த இயக்கம் அவனை என்னை புறந்தள்ளி இருக்கக்கூடாது. யாருமே இல்லை, வேட்பாளராக நிற்கிறதுக்கு யாருமே இங்கே இல்லாத பொழுது வலுக்கட்டாயமாக பிஜேபி கேட்குறாங்கன்னு சொல்றதுக்காண்டி இவங்க கொடுத்துருக்க கூடாது. இது மிகப்பெரிய எனக்கு இழைத்த அநீதி. இது சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தளவு மாபெரும் தோல்வி அதிமுகவுக்கு. ஆனா கட்சி தலைமை அதிமுக மாவட்ட செயலர் மேல ஒரு நடவடிக்கை எடுக்கலையே, என்ன காரணமா இருக்கு? அது இந்த மாவட்ட செயலர் அந்த அளவுக்கு தலைமையில நடிச்சு ஏமாத்தி இங்கே அவருக்கு போட்டியும் இல்லை, அவரை எதிர்த்து பேசுறதுக்கு யாருமே இல்லைங்கிற ஒரு செய்தியை தொடர்ந்து தலைமைக்கு கொண்டு போன காரணத்தினால யார் ஒரு மீது குற்றச்சாட்டு வச்சாலும் பேசிக்கலாம், பார்த்துக்கலாம்,
அப்புறம் பேசுவோம், இப்படி சொல்லி சொல்லி தலைவர் அனுப்புறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ம். ஒரு நிர்வாகியோட மனக்குமுறல், ஒரு தொண்டனுடைய வேதனை கண்டிப்பா ஒரு கட்சியினுடைய தலைவர் விசாரிக்கணும். ம். மாவட்ட செயலாளரை தவிர்த்து வேற நிர்வாகிகளை வர சொல்லி என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறது ஒரு நல்ல தலைமை பண்புக்கு அடையாளம். அப்படி விசாரிச்சிருந்தா இந்த முறை 4 தொகுதிகள் இழந்திருக்க மாட்டோம். ம். குறிப்பா மானாமதுரை நம்ம வென்று காட்ட வேண்டிய இடம். மானாமதுரை, திருப்பத்தூரும் கடுமையான போட்டியில வெல்ல வேண்டிய இடம். சிவகங்கை அந்த மாவட்ட கலைஞர் செய்த துரோகத்திற்கும் இயக்கத்திற்கு அவர் செய்த அந்த பாவத்திற்கும் இறைவன் கொடுத்த தண்டனை தான். அவர் வென்று விட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அமைச்சராக நான் இருப்பேன் என்று நிறைய பேர்ட்ட அவர் சொல்லியிருந்தார். நான் அப்பவே சொன்னேன், இவர் இயக்கத்திற்கு செஞ்ச பாவத்திற்கு அவருக்கு இறைவன் வாய்ப்பு கொடுக்க மாட்டார். சிவகங்கை சட்டமன்றம் இந்த முறை அவர் தோற்று விடுவாருங்கிறத நான் நண்பர்கள்ட்ட நிறைய பேர்ட்ட சொல்லியிருந்தேன், ஓப்பனாவே சொல்லியிருந்தேன். அதுபோக திமுக தோல்வி அடைஞ்ச பிறகு ஒவ்வொரு மாவட்டமா போய் கமிட்டி அமைச்சு அந்த கருத்து கேட்கிறாங்க. அதிமுக அந்த மாதிரி நடக்காதுங்கிற ஒரு நடக்காம இருக்குல்ல, அது மாதிரி நடக்காம இருக்குல்ல. கண்டிப்பா கண்டிப்பா தலைவர் என்ன பண்ணிருக்குன்னா, திமுக வந்து தான் மக்கள்கிட்ட இருக்கிறோங்கிற ஒரு இருப்பை காட்டுறதுக்காண்டி இப்படி ஒரு மாய தோற்றத்தை தமிழ்நாடு முழுவதும் உருவாக்கி தொண்டர்களோட கருத்து கேட்பது, அவரோட குறையை கேட்பது, பொதுமக்கள் இப்படியான ஒரு சிம்பதி கிரியேட் பண்றாங்க. அதான சரியான அணுகுமுறை. அதுதான் சரி. ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் தோல்வி வந்த உடனே உடனடியாக சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர் தலைமை கழகத்தோட மூத்த நிர்வாகிகளை கூப்பிட்டு இந்த மாவட்ட செயலாளர் 4 தொகுதி இங்கே திரும்ப சிவகங்கை இழந்திருக்கு, என்ன காரணம், நிர்வாகிகள் தொண்டர்களை தனித்தனியா விசாரிக்கணும். அவரை மட்டும் வச்சுட்டு விசாரிக்க கூடாது. அவரை தவிர்த்து விசாரிக்கின்ற பொழுதுதான் இந்த மாவட்டத்தினுடைய உண்மை நிலை தெரிய வரும். எதிர்காலத்துல வேறு ஒரு சிந்தனைக்கு இந்த மாவட்ட செயலாளர் பண்ண இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான இந்த நிலை வந்ததுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இல்லாட்டி மாற்றம் கொண்டு வர முடியாது. வேற யாரும் மாவட்ட செயலரை பத்தி பேசலையே, அவரை பத்தி குற்றச்சாட்டி பேசலையே, நீங்க தானே சொல்றீங்க. பல்வேறு நபர்கள் சொல்றாங்க. தலைவரிடம் பல்வேறு நபர்கள், இயக்கத்துடைய நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் எல்லாம் சொல்லி சொல்லி அழுத்து விட்டார்கள். பொறுமையார்கள், நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், பொறுமையார்கள் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். நான் அவரிடம் பலமுறை சொல்லியிருக்கின்றேன், இந்த மாவட்ட கழக செயலாளரும் இந்த அவைத்தலைவரும் சேர்ந்து இந்த இயக்கத்திற்கு மிகப்பெரிய துரோகம் செய்கிறார்கள். நீங்கள் விசாரியுங்கள், விசாரித்து நீங்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள். நீ உங்களுக்கு விசுவாசமான உள்ள வேறு யாரையாவது மாவட்ட செயலாளர் போடுங்க, எனக்கு வாய்ப்பு கொடுங்கள். கிடைக்காவிட்டால் வேறு யாராவது உங்களுக்கு விசுவாசம் உள்ள, இயக்கத்தின் மீது விசுவாசம் உள்ள ஒரு நல்லவரை நீங்களே மாவட்ட செயலாளர் போடுங்க, மாவட்ட அவைத்தலைவரை போடுங்கள் என்று தான் கேட்டேன். பொறுமையாயிரு, பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னார். ஆனால் கடைசியில் தேர்தல் நெருங்க நெருங்க எனக்கான பதட்டம் கூடினது. அவருடைய தலைவருடைய சொல்லும் செயலும் வேறு மாதிரியாக இருந்தது. மாவட்ட செயலாளர் வெளியில தெளிவாக சொல்லிவிட்டார், இவருக்கு கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்காது, கொடுக்க விட மாட்டேன் என்று சவால் விட்டு சொன்னதன் விளைவாகத்தான் என் வாய்ப்பு மறுக்கப்பட்டது. தலைவரும் இதில் கொஞ்சம் கொட்டி விட்டார் என்றுதான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அப்புறம் நீங்க அதிமுக இருந்து விலகுறோம் தெரிஞ்சோடனே பாஜக உங்களுக்கு பெரிய ஆஃபர்லாம் கொடுத்த மாதிரி கேள்விப்பட்டாங்க. அது இந்த அளவுக்கு உண்மை? பாஜகவுக்கு போற தயாரா இருக்கீங்களா? இல்ல நண்பர்கள் முக்கியமானவர்கள் என்னிடம் பேசினார்கள். கண்டிப்பாக அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இல்லை. ஆனால் காலம் என்ன சொல்லுகிறது என்று எனக்கு தெரியவில்லை. நான் நேர்மையான என்ற முறையில் தூய அரசியலை இந்த பகுதியில் நான் தொண்டு செய்து வருகின்றேன். எனக்கு பிடித்த இயக்கம், என் மீது நம்பிக்கை வைத்து என்னை உழைப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கின்ற இயக்கம் எதுவாக இருந்தாலும் அதை நான் கொஞ்சம் பரிசீலனை செய்வேன். ஒருவேளை இப்படி இல்லாத பட்சத்தில் நான் அமைதியாக தொழில் சார்ந்து என்னுடைய அம்மா அப்பா பேரில் நான் ஒரு ட்ரஸ்ட் வைத்திருக்கின்றேன். இந்த ட்ரஸ்ட் மூலமாக இல்லாதவர்களுக்கு உதவி செய்கின்ற மனப்போக்குவத்திற்கு என்னை மாற்றிக்கொள்வேன், அவ்வளவுதான். எனக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற நிலையில் பொதுமக்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அந்த அளவுக்கு கொரோனா காலங்களில நான் மக்களுக்கு அதான் நான் கேட்க வந்தேன். கொரோனாவில் அந்த அளவுக்கு நீங்க ஒரு பெரிய மக்கள் நல்ல பேர் இருந்துச்சு, இந்த அளவுக்கு தெரிஞ்சு ஏன் உங்களுடைய இதெல்லாம் மேல கொண்டு போலையா, இல்லை நீங்க கொண்டு போய் சேர்க்கலையா? இந்த மாவட்ட செயலாளர் தடுத்துட்டாரா? மாவட்ட செயலர் தான் மொத்தத்துக்கு மாவட்ட செயலர் தான் காரணம். என்னுடைய உழைப்பை நான் திமுக ஆட்சியில பாதிக்கப்பட்டு நான் கடுமையாக மனவேதனைப்பட்டு சென்னையில் இருக்கின்ற பொழுது இந்த மாவட்ட கழக செயலாளர் என்னை ஒரு முறை அழைத்து, கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன், இயக்கம் இருக்கு, தைரியமாயிருன்னு ஒரு வார்த்தை சொல்லவில்லை, ஒரு ஆறுதல் சொல்லவில்லை. இந்த இயக்கத்திற்காக நான் அத்தனை பணத்தையும் இழந்து, தொழிலை இழந்து, வருமானத்தை போட்டியாக நினைச்சிட்டாரோ நீங்க அந்த இடத்துக்கு வந்துருவீங்க? அவருக்கு இந்த மாவட்டத்தில் சரியான போட்டி யாரும் இல்லை.
காரணம், நான் சென்னையிலே நிறைய வாழ்ந்த காரணத்தினால் பல்வேறு உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் நெருங்கிய நட்பிலே, நான் நேர்மையான முறையிலே நெருங்கிய நட்பிலே இருப்பவன். அதெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய பயம். முன்னாள் அமைச்சர்கள் எத்தனை பேர் எனக்கு தெரியும். அவர்கள்லாம் என் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர்கள். இதெல்லாம் இந்த மாவட்ட கழக செயலாளருக்கு வயிற்றிலே புளிய கரைத்த காரணத்தினால், இவர் நம்மளை மீறி மேலே போய்விடுவார். அவருக்கு தேவை, அவருக்கு அடக்கமாக, அவரை ஏமாற்றும் விதமாக இங்கே ஒருவர் ஒரு கூலியாக ஒருவரை வைத்துக்கொண்டு வேலை செய்தால் அவருக்கு நன்றாக இருக்கும். நான் அதை தாண்டி என் செயல் எல்லாம் வேறு மாதிரியாக நான் வெட்டிவா என்றால் கட்டி வருகின்ற அந்த வேலை செய்து பழக்கப்பட்டவன் என்ற காரணத்தினால் அவருக்கு என்னை பிடிக்காமல் போய்விட்டது. அப்புறம் புதிய அரசு அமைஞ்சிருக்கு. தாவேக்காவோட இந்த குறைந்த நாள் ஆட்சி உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்லை, அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்க வேண்டும். ஒரு புதிய ஆட்சி வருகின்ற பொழுது அவர்களுடைய வேலை, அவர்கள் பொதுமக்கள் மீது நடத்துகின்ற அந்த செயல்கள் எல்லாமே கொஞ்சம் கால அவசியம் கொடுக்கின்ற பொழுதுதான் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கின்ற என்று கருத்து கூற முடியும். எடுத்த உடனே அவர்கள் எல்லாம் இம்சிப்பது, வஞ்சிப்பது, அவர்களுக்கெல்லாம் கடும் கண்டனம் தெரிவிப்பதெல்லாம் இல்லை. அவர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 6 மாத காலமாவது அவகாசம் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் கொஞ்சம் கற்றுக்கொள்வார்கள். அரசு நிர்வாகம் எது, பொதுமக்களோட பயணம் செய்வது எப்படி, அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாக அரசு அதிகாரிகளுடைய அணுகுசாரணை எப்படி இருக்கும், இதெல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதுபோக திருப்பத்தூர் தொகுதி பெரிய சரித்திர சாதனையா 1 வாக்கு வித்தியாசத்தில் தாவேக்கா ஜெயிச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அந்த 1 வாக்கு என்பது என்னுடைய சொல்வாக்கு என்று சொன்னால் அதுதான் சத்தியம். ஏனென்று கேட்டால், என்னை பல்வேறு வகையில் நெருக்கடி கொடுத்து எனக்கு துன்பத்தை கொடுத்த ஒரு அமைச்சர், நான் சென்னையில் ஒரு முனீஸ்வரிடம் வேண்டிய என் கண்ணீரை காணிக்கையாக்கியதன் விளைவாக அவர் சிறைக்கு சென்று பதவி இழந்தார். எனக்கு தெரியும், அவருக்கும் தெரியும். அதை தாண்டி அவர் என்னிடம் சொன்னது, அந்த முன்னாள் அமைச்சர் என்னிடம் சொன்னது, திருப்பத்தூருடைய நீ கடுமையாக சென்னையிலே சம்பாதித்து கடுமையாக போட்டியாக அமைச்சருக்கு நீ நெருக்கடி கொடுக்கின்றாய். ஆகையால் அந்த அமைச்சர் உன்னை ஒழித்து கட்ட சொன்னார். நீ அவரிடம் போய் சமாதானமாக போனால் உனக்கு தொழில் பணம் எல்லாம் தந்து விடுகிறேன் என்று எனக்கு ஒரு ஆசை காட்டி பேசினார். நான் தெளிவாக சொன்னேன், தொழில் சென்னையில் செய்கின்றேன், சிவகங்கையில் செய்யவில்லை. ஒருவேளை சிவகங்கையில் செய்திருந்தால் கூட நான் அமைச்சரிடம் போய் எனக்கு உதவி கொடுங்கள் என்று கேட்டு இருக்க மாட்டேன். ஆகையால் அப்படி சொன்னவன் கடைசியில் எனக்கு இறை நம்பிக்கை மீது அதிகம் வந்த காரணத்தான் அவருடைய குலதெய்வம் வேண்டுதல் அந்த வேளங்குடி கருப்பரிடம் நானே கண்ணீர் விட்டு முறையிட்டு, இந்த முறை 4ஆம் தேதி தீர்ப்பு வருகின்ற பொழுது என் கண்ணீர் சுத்தமான கண்ணீராக, நான் வணங்குவது உண்மையாக இருக்கின்ற பொழுது அவர் தோற்க வேண்டும், இந்த ஆட்சி இல்லாது இருக்க வேண்டும், எனக்கு இதை நீ செய்ய வேண்டும் என்று வேண்டினேன். அந்த வேண்டுதலின் காரணமாகத்தான் நான் போற இடமெல்லாம் பொதுமக்களை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் இந்த இழப்புக்கும் இந்த மக்களுக்கு எந்த வேலையும் செய்யாமல் திருப்பத்தூர் தொகுதி கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாமல் இருந்த அவருக்கு இந்த முறை பாடம் கொடுங்கள், என் கண்ணீருக்கு நீங்கள் விடை கொடுங்கள், நான் வடித்த கண்ணீருக்கு அவருக்கு எப்படியாவது தண்டனை கொடுத்து அவரை தோற்கடிங்கள் என்று கேட்டேன். அவரும் சொல்லியிருக்கின்றார், எனக்கு நன்றாக தெரியும், எனக்கு போட்டியே இல்லை, பொன்மணி பாஸ்கர் நின்றிருந்தால் கடும் போட்டியாக இருக்க, போட்டியே இல்லை, எங்கிருந்தோ அந்த வேட்பாளர் நிற்கின்றார். அவருடைய நிர்வாகிகளை அழைத்து தெளிவாக ஒரு வார்த்தை சொன்னார், கடந்த முறை வெற்றி பெற்ற வாக்குகளை விட ஒத்த வாக்காவது கூட வாங்கணும், போன முறை எவ்வளவு நான் ஓட்டு வாங்கினோன்னு அதை விட ஒத்த வாக்கு கூட வாங்கணும்னு சொன்னார். அந்த ஒத்த வாக்கு தான் அவருடைய வாக்கு, நாவிலே வந்த அந்த வாக்கு தான் அவருக்கு ஒத்த வாக்கு கொடுத்து அவர் தோல்வியை தழுவியது. அதுதான் உண்மை. ஆனா தமிழ்நாடு முழுவதும் பாக்குறப்ப ஒரு வாக்குல தோத்துறது பெரியது இல்லை. 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கௌரவமான தோல்வி தானே? கிடையாது, உங்களுக்கு எல்லாம் தெரியாது. நீங்க நெறியாளர்களுக்கு நான் தெளிவாக சொல்லுவேன், அன்றைய தினம் நடந்ததெல்லாம் மிகப்பெரிய அதிகார துஷ்பிரயோகம். 230 வாக்குகள் முன்னிலையில் இருக்கின்ற பொழுது திமுக சார்பிலே வெற்றி பெற்றதாக அறிவிக்க சொல்லி நெருக்கடி கொடுத்தார். இது உண்மை, அங்குள்ள அதிகாரிகளுக்கு தெரியும், மறுக்க முடியாது. இது நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் இதெல்லாம் மறுக்கக்கூடிய விஷயமெல்லாம் இல்லை. அவர் மனசாட்சிக்கு தெரியும், அவர் வேணா இல்லை இல்லாமல் சொல்லலாம். 230 வாக்குகள் முன்னிலை இருக்கின்ற பொழுது வெற்றி பெற்றதாக அறிவிக்க சொன்னார். ஆனால் 3 பெட்டிகள் அங்கே எண்ணாமல் இருப்பது
அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. அதன் பின்பாக எனக்கு தகவல் கிடைத்தவுடன் எங்களுடைய வேட்பாளர் திருமாறன் அவர்களே, வேகமாக செல்லுங்கள், போய் உடனே களத்தில் நின்று அவரை கடைசி வரை போராட வேண்டும், நீ உள்ளே போங்கள் என்று சொன்னேன். என்னுடைய ஆர்வ பாசை நான் தவறு விட்ட காரணத்தினால தான் நானும் உள்ளே போக முடியவில்லை. இல்லை என்று சொன்னால் நானும் கடுமையாக களத்தில் நின்று தான் இங்கே இருந்திருப்போம். ஆனால் அதற்கு முன்பாக எங்களுடைய வேட்பாளரையும் விலைக்கு வாங்குவதற்கு முயற்சி பண்ணார். அதெல்லாம் உண்மை, மறுக்க முடியாது. அங்குள்ள எங்களுடைய வேட்பாளரை அழைத்து உங்களுக்காக உதவி செய்கின்றோம், நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள் இப்படியெல்லாம் சொன்னார். இதெல்லாம் அரசியல் நாகரிகம் கிடையாது. 4 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் இப்படியெல்லாம் கொஞ்சம் கீழே இறங்கி போவது அவருடைய பதவிக்கும் வகித்த பதவிக்கும் அழகல்ல. இது உங்களை பத்தின தனிப்பட்ட கேள்வி. மக்கள் மத்தியில் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏதாச்சும் கொஞ்சம் அடுத்தவரை பத்தி சாவமா பேசினா பழிச்சிருக்குங்கிற ஆளு. இது எந்த அளவுக்கு? அது உண்மைதான். அது நான் வாங்கி வந்த வரம். நான் வாங்கி வந்த வரம். என் தாய் மரணத்துக்கு முன்பாகவும் சரி, நான் சிறு வயதிலிருந்தே என்னிடம் சொன்ன வார்த்தைகள், நீ ஆண்டவனிடம் அழுது முறையிட்டால் அப்படியே நடக்கும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இன்னொன்றும் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றேன். இந்த திருப்பத்தூர் மண்ணிலே எனக்கான அடையாளம், எனக்கான அங்கீகாரம் ஒரு நாள் கிடைக்கும். அந்த ஒரு நாளுக்காக நான் காத்திருக்கின்றேன். அப்பொழுது முதலாக உங்களை அழைத்து 2004 சுனாமி வருகின்ற பொழுது, சுனாமி வருகின்ற அந்த டிசம்பர் மாதம் முதல் நாள் அதே நேரத்தில் நான் விட்ட சாபம் சத்தியமான உண்மை. என் பெற்றோருக்கு தெரியும், என்னுடைய உறவினர்களுக்கு தெரியும். அதே வங்கக் கடலோரம் நான் அழுது வடித்த கண்ணீர், நீ பொங்கி எழ வேண்டும், அலைகளால் பல கிராமங்கள் அழிந்து போகட்டும், முகவரியே இல்லாமல் தொலைந்து போகட்டும், என் கண்ணீர் சத்தியமானது என்று சொன்னேன். சுனாமி வருகின்ற முதல் நாள் அதே காலை நேரம், அதே அதிகாலையிலே, அதே கடற்கரையிலே நான் அழுது சொன்னேன். ஏன் சொன்னேன், எதற்கு சொன்னேன்? இதற்கான விடை, எனக்கான அடையாளம் இந்த மண்ணிலே வருகின்ற பொழுது உங்களை அழைத்து இதே திருப்பத்தூர் டைம்ஸ்ல முதலாக அந்த விடையை ஊர் மக்களுக்கு சத்தியமாக சொல்லுவேன். இதில் மறுப்பதற்கோ மறுத்து பேசுவதற்கோ அந்த அளவுக்கு உள்ளம் எனக்கு சுத்தமான காரணத்தினால், எல்லோரையும் உதவி செய்ய வேண்டும், ஒரு உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்ற காரணத்தினால், என்னை பலமுறை நான் இழந்த போதும், கண்ணீர் வடித்த போதும், கையறு நிலையில இருக்கின்ற பொழுதும் என்னை உதவி கேட்டு வருகின்றவர்களை உதாசீனப்படுத்தாமல் என்னால் முடிந்த உதவிகளை செய்து கொடுப்பேன். ஒரு நேரம் உணவுக்கு கூட வழியில்லாத காலம் நான் வாழ்ந்த காலத்தில் கூட அங்கே கையேந்தி வருபவர்களுக்கு கூட அதை கொடுத்து விட்டு நாங்கள் பட்டினியாக அந்த குறிஞ்சாக்கீரையும் அந்த தண்ணீரையும் குடித்து வாழ்ந்த அந்த வரலாறு உள்ளவன் என்ற காரணத்தினால் என் இதயத்திலிருந்து வருகின்ற வார்த்தை ரொம்ப சுத்தமானதாக இருக்கும். நான் அழுகின்ற கண்ணீர் சத்தியமானதாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு சொல்ல போனால் தெளிவாக சொல்லேன்னு, இதே மாவட்ட கழக செயலாளர் நேரிலே சென்று 1 வருடத்திற்கு முன்பாக எனக்கு கொடுக்கின்ற நெருக்கடி, நான் வடிக்கின்ற கண்ணீர், என் பாவம் பொல்லாதது, நீங்கள் அரசியலிலே அனாதையாய் போய்விடுவீர்கள், எனக்கு இவ்வளவு துரோகம் செய்கின்ற பொழுது, நான் ஒரே ஒரு கோவிலிலே நான் சாமி கும்பிட்ட பொழுது அது அப்படியே பலிக்கும், எனக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுக்காதீர்கள், என்னை விட்டு விடுங்கள் என்று கெஞ்சி சொல்லிட்டு தான் வந்தேன். அதனுடைய வெளிப்பாடு கூட அவர் தோற்று விட்டார். இன்னும் சொல்ல போனார், உதயகுமார் அவர் எனக்கு செய்த துரோகம் ரொம்ப அதிகம், அவருக்கும் நான் கண்ணீர் வடித்து கதறி அழுதேன், அவரும் தோற்று விட்டார். இன்னும் முன்னாள் அமைச்சர் இன்னும் 2 பேர் அவர்களும் எனக்கு செய்த பாவத்திற்கு தோற்று விட்டார்கள். நான் இந்த தேர்தலிலே 5 பேர் தோற்க வேண்டும் அப்படி என்று சாபமிட்டு கண்ணீர் வடித்து கற்பூரம் ஏற்றினேன். 5 பேரும் தோற்று விட்டார்கள். இது சத்தியமான உண்மை. கடைசியா ஒரு கேள்வி, திருப்பத்தூர் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களை பின்பற்றின கட்சிக்காரர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? திருப்பத்தூர் தொகுதி மக்கள் புண்ணியம் செய்த மக்கள் வாழுகின்ற இந்த புண்ணிய பூமி இது. இந்த பகுதியில் வாழ்பவர்கள் உழைத்து பழக்கப்பட்டு உழைப்பு மட்டுமே நம்பி எந்த தொழில் வளர்ச்சியும் இல்லாமல் இப்படியே வாழ்ந்து மண்ணோடு மண்ணாக மடிந்து போய் இப்படிதான் இருக்கின்றார்கள்.
அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான், அந்த குறிக்கோளோடு தான் நான் சென்னையிலிருந்து இங்கே அரசியல் பயணத்திலே என்னை இணைத்துக் கொண்டு வேலை செய்து வந்தேன். குறிப்பா அந்த திருப்பத்தூர்ல, இந்த நகர் பகுதியில தண்ணீர், உப்பு தண்ணீர், தொடர்ந்து தண்ணீர் மக்களுக்கு கிடைக்கவில்லை. மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சமாக இருக்கிறது. இதெல்லாம் மாற்றும் விதமாக நான் ஒரு திட்டத்தை மனதிலே வைத்து எங்கள் பகுதியிலே அதெல்லாம் கொண்டு வர வேண்டும். அந்த திட்டத்தை பயன்பெறுகின்ற அளவில போராடி பார்க்கலாம். அரசு அதிகாரிகளிட கவனத்துக்கு கொண்டு சென்று அரசாங்கத்திலே சொல்லி செய்து பார்க்கலாம். முடியாவிட்டால் நீதிமன்றத்திலே முறையிட்டு நீதிமன்றம் மூலமா செய்து கொடுக்கலாம் என்று ஆசைப்பட்டு தான் திருச்சியிலிருந்து வீணாகின்ற இந்த காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் தாண்டி எங்கள் பகுதி வறட்சியான பகுதி, எஸ்புதூர் பகுதி. அங்கிருந்து திருச்சியிலிருந்து கடலில் வீணாக போட்ட தண்ணீரை அங்கே புலிதிப்பட்டி கண்மாயிலே கொண்டாந்து நிரப்புகின்ற பொழுது அங்கிருந்து பாலகுறிச்சி, கட்டுக்குடிப்பட்டி, நெடுவயல் இப்படி வரைச்சா உழவுமங்கலம் கம்மாய் வந்து திருப்பத்தூர் கம்மாய்க்கு வருகின்ற பொழுது இந்த பகுதியில் உள்ள நீர்நிலைகள்லாம் செழிக்கும், விவசாயம் செழிக்கும், போரெல்லாம் தண்ணி கொஞ்சம் நீர்மட்டம் மேலே வந்துடும். சுத்தமான தண்ணீர் இந்த திருப்பத்தூர் கம்மாயில ஆழப்படுத்தி நல்லா ஒரு நடைபாதை அமைத்து இந்த மக்கள் எல்லாம் பயன்பெறுகின்ற வகையில் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தீரா கனவு, தீரா ஆசையாக இருக்கின்றது. கண்டிப்பாக இறைவன் அருளால் அந்த வேலை செய்கின்ற ஒரு வாய்ப்பு இப்போ இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் சேதுபதி அவர்களிடம் சொல்லி கூட அரசினை கவனத்துக்கு கொண்டு செல்லலாம் என்று இருக்கின்றேன். கண்டிப்பாக அது ஒரு நடக்கும். ஏன்னா நான் மனதிலே வைத்து நினைக்க செய்கின்ற செயல் அத்தனையும் இதுவரைக்கும் நடந்திருக்கின்றது. எதுவுமே பொய்த்து போகவில்லை. ஆகையால் இந்த மக்கள் ஏதாவது தொழில் வளர்ச்சியோ வேறு ஏதாவது மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு புரட்சியோ இந்த பகுதியில் வருகின்ற பொழுதுதான் இந்த திருப்பத்தூர் பகுதி மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த நம்பிக்கையில நானும் பங்கெடுத்து இந்த மக்களோடு மக்களாக மதம் பார்க்காமல், இனம் பார்க்காமல், ஒரு நாள் மரணத்தை தேடி அத்தனை பேருமே நாம் இருக்கின்றோம். அந்த மரணம் எப்பொழுது வரும், எங்கே வரும், யாருக்கு வரும் என்று தெரியாத நிலையில், இந்த நிலையில்லாத வாழ்க்கையில் ஏதாவது மக்களுக்கு இருக்கின்ற பொழுதே ஏதாவது உதவி செய்ய என்ற நம்பிக்கையோடு களத்தில் இருக்கின்றேன். இறைவன் கருணையோடு என்னை, என் கவலைகளையும் என் கண்ணீரையும் என் வார்த்தைகளும் கேட்டு எனக்கு உதவி செய்வார். அந்த உதவி மக்களுக்கான உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. உங்கள் புதிய முயற்சிக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள். என்ற சந்திப்போம். நன்றி. உங்களுக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.